ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேர்ட்ஸ் அண்ட் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நீங்கள் பார்க்குறதா நமக்கு கரண்ட் அப்டேட்டு. ஆக்சுவலாக இப்போ இந்த வீக் வெட்னஸ்டே வாங்கணும். அதாவது எப்படின்னா பிப்ரவரி நமக்கு இது வெட்னஸ்டே எடுத்த ஸ்டாக்கு. இப்போ நீங்கள் கடையில் போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் போட்ட வீடியோ கூட நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம டேட்ஸ் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இருக்காது. இது நம்ம வெட்னஸ்டே எடுத்ததை இப்போ நம்ம சாட்டர்டே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஸோ என்னென்ன ஃபிஷஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். மேக்ஸிமமாக நம்மகிட்ட இருக்க ஃபிஷஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ நம்ம புதுசாக தான் ஸ்டாக் இறக்க வேண்டிய சுச்சுவேஷன். அதனால் எனக்கு நிறையா ஸ்டாக் எடுத்துருக்கோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த தடவை புதுசாக நமக்கு இந்த சி ஏஞ்சல் எடுத்திருக்கோம், சி கேட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம், கௌரா எடுத்திருக்கோம். ஸோ நிறையா கலெக்ஷன் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் டெர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபிஷ் எடுத்திருக்கோம். போலார் பேக்ட் எடுத்திருக்கோம். ஸோ முந்தி நமக்கு எடுத்திருந்தோம், அதுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ திருப்பி எடுத்திருக்கோம். ஸோ இங்கே கடைக்கு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நாளைக்கு சண்டே அப்படின்னா இன்றைக்கி சண்டே அப்படின்னா நீங்கள் மதியத்துலேருந்து வாங்க, காலையில் ஸ்டாப் இருக்காது. ஸோ அதே சொல்லிக்கிட்டேன். இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக அப்படியே காட்டுறேன். நான் எந்தெந்த ஃபிஷஸ் எந்தெந்த டைமில் விடுறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் கூட இதை பற்றின ஒரு அப்டேட், ஸ்மால் அப்டேட் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்கள் வீடியோ இப்போ கண்டினியூஸாக போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது டெட்ரா டேங்க்கில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த சி ஏஞ்சல் கிடையாது. இது வேறு ஒரு ஃபிஷ் சொல்லுவாங்க, சி கேட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ் தான் இது. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இது வீட்டிலலாம் இருக்க டேங்க் வச்சு ரெடி பண்ணோம்னா அப்படியே ஒரு சூப்பர் ஃபீல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம விட போகிறது தான் நம்ம சி ஏஞ்சல். ஸோ அதையுமே வீட்டில் கண்டினியூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இந்த ஃபிஷஸ் எடுத்தது கிடையாது. இப்போ கொஞ்சம் கலெக்ஷன் சூப்பராக இருக்குன்றதுனால நமக்கு எடுத்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதையும் கரெக்டாக வாங்கிக்கோங்க. நமக்கு ஃபிஷஸ் கிடைக்கும் போதே வாங்கினா தான், நம்ம சொல்லி வச்சு தான் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சி ஏஞ்சல். இது சூப்பராக இருந்துச்சு. நார்மல் ஏஞ்சல் ஒரு வெரைட்டினா இது ஒரு வெரைட்டியாக இருக்குது. இது ஒரு செம்ம ஒரு ஹார்டி ஃபிஷஸ் வேறு. ஸோ சூப்பராக செட் ஆகிக்கிச்சு டேங்குக்கு. இது எதுவுமே இல்லை, அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷஸ் பாருங்கள். ஒரு வாங்கணும்னு நினச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீழே பார்க்குறது நம்ம ஃப்ளோரான். இது நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இப்போ அப்படியே ஒவ்வொரு ஃபிஷஸாக நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக வீடியோ லேட்டாக நினைக்கிறேன். ஏன்னா நிறையா ஃபிஷஸ் இருக்குது அன்பாக்சிங் பண்ணேன். ஸோ நான் பாதியிலே நான் ஃபிஷஸ் விட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். செகண்ட் நம்ம விட போகிற ஃபிஷஸ் என்ன ஃபிஷ் அப்படின்னா கோல்டு ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். மெயினாக நம்ம ஃபிஷஸ் விடுக்கு முன்னாடி இந்த டேங்கில் எது விடலாம், அந்த டேங்கில் நிறைய பிளான் பண்ணி தான் விடுவோம். ஏன்னா அப்போ தான் பார்க்க லுக்காக இருக்கும். அது வயசு நமக்கும் செட் ஆகும் கரெக்டாக. பிடிக்கும் கோல்டுலாம் ஒரு சைடு ஃபுல்லாக வைப்போம். ஸோ இந்த ஒரு பக்கம் ஏஞ்சல்னா ஒரு சைடு ஃபுல்லாக வைப்போம், மாலினா ஒரு சைடு ஃபுல்லாக வைப்போம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம விட போகிற ஃபிஷஸ் இந்த ப்ளூ கோல்டு, எஸ்கே கோல்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபிஷ் தான் விட போகிறோம். முந்தி இந்த ஃபிஷஸ் கிடைக்காது. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ரெகுலராகவே கிடைக்கிது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோல்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 90s கிட்ட இருக்கும்போது இந்த கோல்டு கிடைக்காது. அப்போலாம் இருந்தாலும் காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. இப்போ தான் இந்த ஃபிஷ் இது நல்லா ரேராக கிடைக்குது, நல்லா கிடைக்கிது இப்போ. ஸோ இதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த கோல்டு வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரேட் சொல்லலாம். இந்த கோல்டு சூப்பராக இருக்கும் பார்க்க. நல்லா பெருசாகவும் வளரும், நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும் ஃபிஷ் பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னு தெரியும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜீப்ரா டேங்க். ஜீப்ரா டேங்க்ன்றதால ஜீப்ராஸ் மட்டும் நமக்கு கிடைக்கல. ஸோ ஜீப்ராஸ்க்கு பதில் நம்ம கொஞ்சம் மாலிஸ் வாங்கியிருக்கோம். மாலிலே சின்ன சைஸ் மாலிஸ் வாங்கியிருக்கோம். 2 விதமாக மாடி வாங்கியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இப்போ கீழே இந்த ஜீப்ரா டேங்க்கு கீழே நமக்கு மெயினான நம்ம பிரானா ஃபிஷ் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் அப்படியே காட்டியிருப்பேன் வீடியோவில். இப்போ டக்குன்னு உங்களுக்கு தெரியுதா பார்க்க இருங்க, ஒரு காட்டியிருப்பேன். இந்த இதான் நம்ம பிரானா ஃபிஷ். இது ஒரு ஃபிஷ் மட்டும் இருக்குது. ஸோ இது வேணாலும் யாராவது வாங்கிக்கோங்க. பட் இது அவ்வளோ டேஞ்சர் கிடையாது, பல்லெல்லாம் இது இருக்காது. ஸோ இப்போ நம்ம மாலியஸ் விட போகிறோம். எல்லாமே குட்டி குட்டி மாலிஸ் தான், ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவு ஆவரேஜ் சைஸில் இருக்கும். இது வாங்கினாலே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற சைஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது வேணாலும் வாங்கிக்கோங்க. இது மெயினாக சின்ன பசங்களுக்காக இந்த ஃபிஷஸ் கொஞ்சம் கலக்காக வாங்கியிருந்தோம்னா அட்ராக்ட் பண்ணி வாங்குவாங்கன்றக்காக இது போட்டிருக்கோம். பெரிய ஹார்டி ஃபிஷஸ் வேணாலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் இதுலேயே பிளாட்டின் ஒரு ஃபிஷஸ் இருக்குது. அந்த ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மாலின்றது குட்டி போகிற வெரைட்டி, பிளாட்டின்றது குட்டி போகிற வெரைட்டி. இதை பற்றி வேஸ்ட் நமக்கு தனியாக வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே பிளாட்டி ஃபிஷஸ். ஸோ மாலி ஃபிஷஸ் ப்ரீட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அடுத்து பிளாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குட்டி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கவர்லேருந்து விடும்போது ஏதோ குட்டி போட்டுருச்சு. ஸோ குட்டி தனியாக இருக்கும். ஸோ பிளாட்டி ஃபிஷ் ட்ரை பண்ணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாலி, பிளாட்டி, அப்புறம் கப்பீஸ், இது 3மே குட்டி போடுறது. மீதி எல்லாமே மேக்ஸிமம் முட்டை தான் போடும். ஸோ இப்போ அடுத்து நமக்கு இந்த டேங்க்லிங் எடுத்திருக்கோம். டேங்க்லிங் சொல்லுவாங்க, சக்கர் கேட் சொல்லுவாங்க. ஸோ 2-3 வெரைட்டி இருக்குது. இது ஒயிட் வேறு கிடைக்கும். நம்மக்கிட்ட இந்த டைம் பிளாக் தான் கிடச்சிது. கொஞ்சம் சைஸ் பெருசாகவே கிடச்சிருக்கு. ஸோ இது வேணாலும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு நார்மல் கோல்டு எல்லாருமே ஆல் டைம் ஃபேவரட்ன்றப்ப நார்மல் கோல்டு அதையும் நம்ம வாங்கணும்ல, அது வாங்க வர முடியாதுல்ல. ஸோ நம்ம அதையுமே வாங்கிட்டோம். இது டாப்பில் ஃபஸ்ட்டு மேலே டேங்க்கில் வர்றதுக்காக. எப்போயுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி நாளே டேங்க்கில் தண்ணியில் நிரப்பி வச்சுக்குவோம். டேங்க் நிரப்பி வச்சு மோட்டர்லாம் போட்டு வச்சனால எங்களுக்கு செட் ஆகிக்கிறோம் தண்ணி. புதுசாக வாங்கி தண்ணி விட்டு நம்ம அப்படியே மீன் விடும்போது தான் நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஸோ நம்ம முதலே மோட்டர்லாம் போட்டு கண்டிஷன் பண்ணி வச்சிட்டோம்னா வாட்டர் குவாலிட்டி நீட்டாகிடும். ஸோ இப்போ நம்ம இதிலேருந்து அந்த பிரானா ஃபிஷ் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் பெரிய சைஸ் மாலி இருக்கும். ஸோ அந்த சைஸ் விட்டுட்டோம். இது கொஞ்சம் பேரண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு. பேரண்ட் சைடு கொஞ்சம் சிறுசு, ஆனால் பட் இது வேகமாகவே பேரண்ட் சைஸ் வந்துடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற போகிற இந்த 6 கோல்டுமே பேரண்ட் சைஸில் இருக்குது, கரெக்டாக ப்ரீடிங் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன், நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது நம்ம டேங்க்லேயே ஃபுல்லாக ப்ரீட் ஆகி ஒரு லெவல் பண்ணிடுச்சு.
ஸோ நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா பாருங்கள். இதோட வந்து குட்டிலாம் வந்து அதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து அதெல்லாம் இது பண்ணிட்டோம். நீங்கள் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷோட குட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி அதை முட்டை போட்டு எப்படி குஞ்சு பொரிக்குது எல்லாமே வந்து ஒரு டெமோ மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம கௌரா ஃபிஷ். கௌரா ஃபிஷ்ஷுமே ஓரளவுக்கு நல்ல கலர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இது வாங்கிக்கோங்க. ஸோ இந்த தடவை வந்து ஓரளவு கலெக்ஷன் நல்லா தான் எடுத்திருக்கோம். பீட்டா ஃபிஷ் மட்டும் நமக்கு இந்த டைம் கிடைக்கல, அதாவது நம்ம எதிர்பார்த்த டைம் கலெக்ஷன் கிடைக்கல. ஸோ அதனால் விட்டுட்டோம். இது ஆக்சுவலாக கௌரா ஃபிஷ்னு சொன்னாங்க, இது கௌரா கிடையாது. இது வந்து இந்த க்ரீன் டெரரு, அப்புறம் வந்து இந்த போலார் பேரட்லேயே ஒயிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான கண்டிஷன். இப்போ போலார் பேரட்லாம் 2 வாங்கணும், ஒயிட் வாங்கணும் அப்படின்னா அது வீட்டில் ப்ரீட் ஆகி குட்டியை வந்து அதுவே காப்பாற்றும். மற்ற மீன்லாம் வந்து குட்டியை சாப்பிட்றோம், பட் போலார் பேரட் வந்து குட்டியை வந்து கரெக்டாக கொண்டு வரும். அது ஒரு ப்ரீடிங் ப்ரொசீஜரே வேணாம். நான் வேணால் அதை பற்றி தனியாக வந்து ஒரு ப்ரீட் பண்ணி நான் ஒரு ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதான் ஃபிஷஸ் கலெக்ஷன். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து நம்ம அந்த காப்பர் கோல்டு, செகண்ட் வந்து மாலிஸ் எடுத்திருக்கோம். கட் ஃபிஷ்ஷும் ஜீப்ராஸும் வந்து இருக்கலை. ஸோ அடுத்து வந்து டைகர் ஃபிஷ் எடுத்திருக்கோம், கௌரா ஃபிஷ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இதில் வந்து வேறு ஃபிஷ் எதுவும் இல்லை. ஸோ இது யாருக்கா வேணாலும் வாங்கிக்கோங்க. இது டைகர் ஃபிஷஸ் வந்து ஒரு காலனியாக சூப்பராக இருக்கும், பார்க்க ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்னு சொல்லுவாங்கல்ல அது. ஸோ டெட்ராஸில் தான் வந்து நம்ம வந்து இந்த சி ஏஞ்சல் இந்த மாதிரி ஏஞ்சல் ஃபிஷஸ் வரைக்கும் விட்டுருக்கோம். நார்மல் ஏஞ்சல்ஸும் குட்டி மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால யாருக்காக வந்து வாங்கிக்கோங்க. பட் அது கொஞ்சம் குட்டியாக இருக்கும், இந்த சைஸ் இருக்காது, அது கொஞ்சம் குட்டியாக இருக்கும். வீடியோவில் அது காட்டலான்னு நினைக்கிறேன். இன்னும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நார்மல் ஃப்ளோரான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த இதில் இருக்க எல்லாமே மாலிஸையும் டெட்ராஸையும் மிக்ஸ் பண்ணி விட்டோம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம இந்த க்ரீன் டெரரு, ஒயிட் கான்ஃப்ளிக் சிக்லெட்டு, அதுக்கப்புறம் நார்மல் இந்த மாதிரி 2-3 ஃபிஷஸ் வந்து மிக்சிங்கில் இருக்க உள்ள. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா விட்டுருவோம். எல்லாமே ஹார்ட் வெரைட்டி, அதெல்லாம் ஒன்றா விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்க எஸ்கே கோல்டு, இதை சொல்ல வேணால் கலர் சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நார்மல் கோல்டு. ஸோ அதுவுமே ஒரு கலர் வந்தால் தான் இருக்குது. மேபி நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஃபைட்டு கலெக்ஷன் வந்தாலும் வந்துடும். ஸோ நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வரிசையாக வந்து நம்ம போகிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக காட்டும். நம்ம சாட்டர்டே சண்டே வீடியோ போட்டுருக்கோம். ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.